ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க நம்மளோட மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ அல்லது ஒரு 2 டேஸ்க்கு ஒரு முறையாவது ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன். பாருங்கள், நம்ம தோட்டத்து ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது, கீழே வரைக்கும் இருக்குது. இது அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் இந்த மழைக்கு சரியாக கவனிக்காமல் விட்டுடுவேன். தண்ணி அதிகமானாக்கா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த அளவுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். நானும் கரெக்டாக பார்த்துட்டேன், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இது நிழலான இடத்துல வேற வச்சுட்டேன், அதனால் இது சரியாக வரலை. வந்தது கூட வாடி எல்லாம் இது போல் போயிடுச்சு. அதனால் நல்ல வெயில் தான் இதுக்கு. இதோட கிளைமேட்டே வெயிலில் இருந்தால் தான் சரியே நல்ல செடி நல்லா வருது. இப்போ கொஞ்சம் வெயில் வர வர நல்லா வருது பாருங்கள். இதோ நல்லா தழிஞ்சு இதோ வருது பாருங்கள். காய் எப்போ காய்க்குன்னு தெரியாது, வந்துட்டு இருக்குது நல்லா செடி. இப்போது நல்லா வருது. இது பாருங்கள், வெயில் வந்ததுமே இந்த செடி நல்லா வருது பாருங்கள். கீழவும் போயிருக்கு, இந்த பக்கம் கீழே போயிருக்கு, அது காட்ட வசதி இல்லை. அடுத்த ஒரு சுவாரஸ்யமானது உங்களுக்கு இப்போ இதில் உங்களுக்கு நிறைய ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் பாருங்கள். ஒரு பெரிய பெரிய செடியாக ஆனதுமே எடுத்து நம்ம நட்டுடணும். அது போல் எல்லாத்தையும் நட்டுன்னு வந்துட்டேன். இன்னமும் இருக்குது, இந்த செடியை நட்டுக்கலாம். கீழேயும் இருக்குது, அதையும் எடுத்து நடணும். வாங்க இந்த செடியை எடுத்து நட்டுக்கலாம். பட்டன் ரோஸ் நல்லா கொத்தாக வந்துக்குது நம்ம மாடி மேலே. நான் வீடியோ எடுத்து அப்படியே தான் போட்டுருவேன். டவுன்லோடெல்லாம் பண்ணி இது பண்ணி போடுறதில்ல, எடுத்து அப்படியே போட்டுறது. பாருங்கள், இது இப்போது நல்லா தழிஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா கட்டி விட்டுட்டேன். இனிமேல் இது நல்லா வரும். இதெல்லாம் தளிர் வருது பாருங்கள். நல்லா இனிமேல் தளிர் நல்லா வரும். நீங்களே பார்த்தீங்களே அந்த செடி எவ்வளோ பூக்கள் இருந்தது. இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டால் நல்லா வரும்னு சொன்னேன். நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்கள். நீங்களே தளிர் எப்படி வருது பாருங்கள். நீங்களே புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் பூ பறிக்க முடியாமலே ப்ரூனிங் பண்ணி விடாமல் இருந்தேன். இப்போ இனிமேல் இப்படி இருக்கிற செடி எப்படி வரும்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாள் பார்த்து இது இருக்குது பாருங்கள். ரோஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. புதினா நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு நடவு பண்ணிடலாம். புதினா செம்மையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது சிறுகீரை சூப்பராக வந்திருக்கு தழிஞ்சு. நல்லா ரோஸ் உரம் கொடுத்தா எப்படி வரும்ன்றதுக்கு உதாரணம் இந்த செடி தான். பாருங்கள், எடுத்து இது நல்லா புசு புசுன்னு தேவையான உரங்கள் எல்லாம் கொடுத்து வச்சேன். நல்லா வருது பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் அரும்பு தான் இருக்குது பாருங்கள். அரும்பு இது இங்கேயும் அரும்பு இருக்குங்களா? இதுலேயும் அரும்பு இருக்குது. அதனால் இது பாருங்கள், இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ அரும்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 அரும்பு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செடிங்க இந்த ரோஸ் செடிங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பராமரிப்பு தான். செடிங்க நல்லா வரும் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இந்த கொள்ளை அழகை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சந்தோஷமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொட்டி கிடக்குது என்னோட தோட்டத்தில். நீங்களும் இது போல் பூ பறிக்கிறீங்களா? உங்கள் தோட்டத்துலேயும் இவ்வளோ பூ இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ பூக்கள். ஆனால் ஒரு இலை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாடி போச்சு. பூக்கள் மட்டும் நல்லா வந்திருக்கு. பறித்து போட்டுடலான்னு நினச்சேன், சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். அது ஆனால் நல்லா பூக்கள் வருது. பூ முடிஞ்சதும் ப்ரூனிங் பண்ணி விட்டுடணும். மிளகா செடி நல்லா வருது, காய் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். மிளகா செடி பாருங்கள், பாருங்கள். இதுக்கு முன்னாடி நட்ட கத்திரி செடி பாருங்கள், இன்னும் நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த பூண்டு தோல் இதெல்லாம் தான் நான் கொடுக்குறேன் இதுக்கெல்லாம். நீங்களே பார்க்குறீங்களா? அதை பாருங்கள் எப்படி ஊற்றி வச்சுருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது போல் கொடுங்க. நீங்கள் மாடி தோட்டம் வச்சிங்கன்னா தைரியமாக நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோ காயெல்லாம் பாருங்கள்,
நல்லா வந்திருக்கு. இப்போ இனிமேல் தான் காய் அரும்பு வருது. நல்லா காய் வரும். இந்த செடி பாருங்கள், இந்த செடியும் நல்லா வந்தது. இதெல்லாம் பிடுங்கி விதை விட்டு நம்மளோட தோட்டத்து விதைகளே இதெல்லாம். இப்படியெல்லாம் செடி நட்டு தான் நான் அவ்வளோ பெரிய இதுலேருந்தே விதையை எடுத்து நான் நட்டு எல்லாம் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு இனிமேல் என்னென்ன டெய்லி என்னோடய மாடி தோட்டம் வீடியோ வரும், தவறாமல் பாருங்கள். நம்ம விதையை வேறு எங்கே நான் போய் வாங்க தேவையில்ல. விதை பாருங்கள், நல்லா நானே உருவாக்கிட்டேன். சிறுகீரை விதையும் உருவாக்கிட்டேன் நானே. பாருங்கள், இதுலேருந்து சிறுகீரைக்கு விதையை நான் காசு கொடுத்து வாங்கி போட்டேன். இனிமேல் சிறுகீரை விதையை நான் வாங்க தேவையில்ல, இதுலேயே இருக்குது. இதே இந்த செடியும் வச்சுருக்கேன். இப்போ தான் நிதானமாக வந்துட்டுருக்கு, நான் பராமரிக்கலை, அதனால் சவுண்டு வருது. கோயிலில் வீடியோ தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பர். சொல்லுங்கள், விதையை உருவாக்கிட்டேன். முள்ளங்கி விதை பாருங்கள், காய் வந்துடுச்சு பாருங்கள். ஒரு விஷயம் செஞ்சேன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வீடியோவே போடுவேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது போல் நீங்களும் விதையை உருவாக்குங்க. முள்ளங்கி விதைக்காக யார்கிட்டேயும் போக தேவையில்லை. பாருங்கள், வந்திருக்கு. இதிலே சூப்பராக பூவும் வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இங்கே கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சூப்பராக செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஒரு சேர காட்ட முடியல. பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செடி நடுங்க. நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மணத்தக்காளி கீரை பார்த்திங்களா? இது நம்ம வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆற்றும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதை. பாருங்கள், இது அப்படியே விதையாக போட்டோம்னா விதையும் வரும். கீரையும் இருக்குது, இவ்வளோ கீரை இருக்குது. பறிக்கணும் இதை. செடி நல்லா பாருங்கள், மழைக்கு நல்லா தழைஞ்சி வருது பாருங்கள். இதோ இப்போல்லாம் டெய்லி தவறாமல் நான் தண்ணி விட்டுடுறேன். இதை கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் நல்லா தழிஞ்சு வரும். ப்ரூனிங் பண்ணி உரங்க போட்டோன்னாவே என் செடி செம்மையாக வரும். பாருங்கள் பாருங்கள். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுதா? சொல்லுங்கள். அவரைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அவரைக்காய், சொரக்காவும் வந்திருக்கு, பூ வந்திருக்கு, பிஞ்சும் வந்திருக்கு பாருங்கள். சொரக்காய், அவரைக்காவும் வந்திருக்கு. பொழுது போச்சு. இந்த டைமுக்கு தான் எனக்கு எடுக்க முடியும் வீடியோ, அதனால் வீடியோ எடுக்கிறேன். தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் சவுண்டு வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. செம்மையாக கொத்து கொத்தாக தக்காளி வரும் பார்த்துக்குங்க. செம்மையாக வரும் பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு வாசம் தான் அடிக்குது. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னன்னு. நான் முன்ன வீடியோவிலே சொன்னேன், இதை பற்றி யாருக்கும் தெரியலையா, இல்லை நான் தான் தப்பாக வளர்க்குறேனான்னு தெரியல. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு செடியா இல்லை சீரக செடியா, எனக்கு அது மட்டும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காய் காய்ச்சா நான் சொல்கிறேன் என்ன காயின்னு சொல்லி. எப்படியும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு செடிங்களை நட்டுடலாம். நம்ம ஒரு செடி பிடிங்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆகிடுது, அதனால் இன்றைக்கே நட்டுடலாம். இது நாலு கிழமை பார்த்து தான் நடணும்.
இந்த ஓரத்தில் நட்டுட்டுனா அந்த இடம்லாம் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு சரியாக போயிடும். இந்த செடி தான் இருக்குது. இது நான் எதுனா ஒன்று வரட்டும், இது நல்லா இது பூத்து முடிஞ்சிடும். இனிமேல் இது அந்தளவுக்கு வராது. அதனால் இந்த செடியை நடுறேன் நான். அவ்வளோதான். இந்த ஓரமாக இருந்தால் அங்கே தண்ணி ஊற்றிக்கலாம். செடி நல்லா தழிஞ்சு வரும். செடி எந்த இடத்துல வச்சா நல்லா வரும்ன்ற டிப்ஸு சொல்கிறேன், தவறாமல் கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல செடி நடுங்க, ஓரமாக வர மாதிரி இருக்கணும். நம்ம கைக்கு அடிப்படாமல் இந்த இடத்துல நம்ம கலரி விட்டு தண்ணி உரம் எல்லாம் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உரம் என்ன எடுத்துகிட்டு வந்து என்னென்ன உரம் கொடுக்குறேன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதில் நான் எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன். அரிசி கழுவின தண்ணியிலேருந்து சாதம், புளிச்ச சாதம், இது எல்லாம் வச்சுருக்கேன். இதை ஒரு பங்குன்னா 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு பங்கு, நீங்கள் லிட்டர் கணக்கில் கூட அளக்க தேவையில்ல. 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி, இது 10 லிட்டர் தண்ணி சாதா தண்ணி ஊற்றி கலந்து நீங்கள் செடிக்கு விடுங்க. இப்போது இது நல்ல உரம். இப்படியெல்லாம் போட்டு தான் என் செடிங்க அப்படி பூக்கிறது, தாறுமாறாக பூக்கும். அடுத்து இன்னொரு இடத்துலையும் நடலாம். இதில் அதான் தக்காளி செடி இருக்குங்களா, ஒரு அறுவடை 2 அறுவடை தான் தக்காளி வரும். தக்காளி நிறைய வரவே வராது. அதனால் நம்ம மண்ணை கிளறி விட்டு இதை நட்டுட்டோம்னா இது அறுவடை முடிஞ்சதுமே இது வரும். ஏன்னா அந்த இடம் வேறு இருக்குது, அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா இந்த இடத்துல ஒரு செடி நட்டுவிடுவோம். நல்லா தோண்டி இப்போ நட்டு விட்டுடுவோம். நம்ம உரம் கொடுத்தோம்னா அது அதில் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா செடி வரும். இந்த தொட்டியில் நல்லா வரும். ஏன்னா பெரிய தொட்டி, இது பெரிய பாட்டு. இப்படி போட்டு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டோம், நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா செடி நல்லா வரும். இந்த மண் தேவையில்லாத இதுவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றும் போது இந்த உர தண்ணியெல்லாம் அந்த செடிங்க நட்டால், இது போல் செடிங்க நட்டோம்னா உர தண்ணியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஊற்றக்கூடாது. சாதா தண்ணி தான் ஒரு வாரம் வரைக்கும் ஊற்றுங்க. இந்த செடிக்கே கூட சாதா தண்ணி ஊற்றணும். உர தண்ணி எடுத்து ஊற்றினா செடி வராமல் போயிடும். இதில் மஞ்சள் செடி இருக்குது, இதுலேயும் ஒரு செடி வச்சிடலாம். இதில் இந்த பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், முல்லை செடி. அதை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அது வரைக்கும் ஊடு பயிராக நம்ம இந்த கத்திரி செடியை நட்டுக்கலாம். கத்திரி செடி ரொம்ப நாள் வராது. அதை வரும் 2 வருஷம் 3 வருஷம் கூட வரும். ஆனால் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க்கு? நம்ம சீக்கிரம் அதை வந்ததுமே தூக்கி போட்டுட்டு வருஷம் நம்மக்கிட்ட விதை நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதனால தான் நான் மிளகா செடியும் பிடுங்கி போட்டுருவேன். சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்னா செடி நல்லா வரும். இது பாருங்கள், மிளகாவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கணும். பறிக்காமையே விட்டுட்ருக்கேன். ஒரு 1/4 கிலோ மிளகாக்கு இருக்குது எல்லா செடியிலையும், பறிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சரியாக இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இதில் இன்னும் எந்த செடியும் நட வேணாம். இந்த விதையெல்லாம் எடுத்துக்கணும், தூக்கி எடுத்து போட்டுற வேண்டியது தான். இந்த செடி தேவை கிடையாது. இந்த பாட்டு ரெடி. நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஊற்றினோம்னா போதும். காலையில் தண்ணி நல்லா ஊற்றினேன். எல்லா செடிக்கும் ஊற்றி விடலாம் அப்படி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
2 செடி இருக்குது. அது எப்படி நடுறது, எந்த பாட்டில் வச்சா நல்லா வரும்ன்றத சொல்கிறேன் இருங்க. முள்ளங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு வந்திருக்கு. இதுதான் விதையாயிடுச்சு, விதைக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. இன்னொரு செடி பிடுங்கி நட்டுடலாம் வாங்க. ஏன்னா இது ரெண்டும், இந்த முள்ளங்கி எல்லாமே அறுவடை ஆகி போகுது. இப்போ இந்த செடி நல்லா வரும், அதனால நட்டு தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு இன்னும் ஒரு 4-5 செடி தான் இருக்குது, நட்டுடலாம் எல்லாத்தையும். இந்த செடி முடிஞ்சதே, இந்த செடி அந்த அளவுக்கு வரலை, இப்போ தான் ஏதோ வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது முடிஞ்சதுமே இது வரும், அதனால் நம்ம இந்த செடியே இன்னொரு செடி நட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மாடி தோட்டத்தில் எது முடிஞ்சால் எது வரும், பட்டம் எது, எப்படி நட்டால் எப்படி வரும்ன்றத நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு என்னென்ன பட்டத்துக்கு என்னென்ன வரும் அப்படின்றத கேட்டுட்டு வந்துட்டேன். அதனால் நானும் அறிவுபூர்வமாக என்னோட என்னென்ன விஷயம் என்ன எப்படி எப்படின்றத பார்த்துக்கிட்டேன். அதனால் உங்கள்கிட்ட தவறாமல் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுது நடுங்க. இப்போ இந்த இடத்துல இது அறுவடை ஆனதும் இப்போ இது காயெல்லாம் வந்திருக்கு, இது முடிஞ்சதுமே இது வரும். அதே மாதிரி தக்காளி 10 நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி. தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனல் வந்து கார்டனிங், குக்கிங் தான். இது குக்கிங்கும் கார்டனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை தவறாமல் பாருங்கள். 6 மணிக்கு லைவ் டெய்லி போட்டுருவேன் நான், மாலை 6 மணிக்கு லைவு. நீங்கள் தவறாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்து